ஸோ பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுதுங்க, யாரோ ஒருத்தர் பணம் கேட்டார் கொடுக்க முடியல, இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த விஷயம் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுருப்போம். அந்த வச்ச இடத்த வந்து நம்ம மறந்துட்டு இருப்போம். அவசரத்துக்கு தேடும்போது அது கிடைக்காது. ஐயோ, இங்கே தானே வச்சேன்னு எங்கெங்கேயோ போய் தேடி பார்ப்போம், ஆனால் அது கிடைக்காது. என்னடா இது தேடி தேடி பார்க்குறமே கிடைக்கலையே, நம்ம மறந்து வச்சுட்டோமோ, நம்மளுக்கு அவ்வளோ ஞாபகம் வருதியான்ட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் என்னைக்காவது சரி நம்ம தேடும்போது அது கிடைக்காது. அப்புறமா கிடைக்கும் சொல்லிட்டு மற்ற வேலைலாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே தேடிட்டு இருந்தோமோ அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நமக்கு நிறைய கடன் பிரச்சனை வந்துருச்சு. இப்போது எக்கச்சக்கமான ஏற்கனவே கடன் இருக்குது. கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுருக்கீங்க. செலவு மேலே செலவு வருது. இப்போ எதிர்பார்க்காம இன்னொரு செலவு வந்து நிற்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் திக்குமுக்காடுற மாதிரி ஒரு பயம் வரும். அந்த பயம் வந்து எப்படின்னா, ஐயோ கவ்விக்கிண்டு போகிற மாதிரி, இன்றைக்கே எல்லாம் வாழ்க்கையே முடிய போகுதுன்ற மாதிரி ஒரு பயம் வரும் பாருங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஜில்லுன்னு ஆகிடும். நம்ம உடம்புலேருந்து கை காலுக்கும் ஜில்லுன்னு ஆகிடும். அது என்ன ஆகும்னா, ஐயோ அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுதுன்னு தெரியலையேன்னு பதட்டத்திலேயே அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தான் பயங்கரமாக இருக்கும். திடீர்னு போய் அவன் காலையே விழுந்து 10 பைசா வட்டி 5 பைசா வட்டியில் பாதி பேர் மாட்டிப்பாங்க. சில பேர் வந்து எங்கே லோன் வாங்கணும்னு தெரியாமல் விசாரிக்காமல் கிடச்சா போதுன்னா போய் லோனை வாங்கிடுவாங்க. சில பேர் காசு வாங்குற எங்கே காசு வாங்கிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது, ஊரில் இருக்கிற அனைவருக்கும் இது இருக்குது. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 3 விதமான புராணங்களையும் 3 விதமான மதங்களையும் எடுத்து பார்த்தாலும் கடவுள் ஒரு மனுஷன் சந்திக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த மனுஷன் சந்திக்கிறதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் பார்க்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு மனுஷனாக படைச்சாவே எல்லாமே அவருக்குள்ளே இம்பிள்டு. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே வச்சு அவன்கிட்ட கூட எல்லா ஆசீர்வாதங்களும் வச்சு அனைத்து விதமான வல்லமையும் வச்சு அவனுக்குள்ளே தான் அவன் படைச்சிருப்பார். மனுஷன் பிறக்கும் போதே கடவுள் இதெல்லாம் வச்சு தான் படைக்கிறார். ஆனால் அதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்காமல் மறந்து போகும் நேரத்தில் தான் கடவுளை சந்திக்கிறாங்க. கடவுள் என்ன பண்ணுறாரு, அற்புதம் செய்கிறதா சொல்கிறாரு. உண்மையாக பார்த்தீங்கன்னா கடவுளை அற்புதம் செய்யறதுக்கு அவன் அறிந்து கொள்வதற்காக அற்புதம் செய்வார். இதுதான் முக்கியமாக ஆழமான ஒரு விஷயம். எதுக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு ஒரு பயத்துக்காக தங்களுடைய பிரச்சனைக்காக எல்லாம் மறந்துட்டு எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ ஒருவேளை சிக்கி இருந்துச்சுன்னா, ஏதோ பார்க்கணும் தெரிஞ்சு ஸ்கால் பண்ணி இதை பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஏன்னா அத்தகைய சூழ்நிலை சமாளிக்கக்கூடிய திறனையும் பலத்தையும் உங்களுக்கான ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ளே கடவுள் வச்சிருக்காரு. ஸோ கடவுள் உங்களுக்குள்ளே வச்சிருக்காருன்னா அது உங்களுக்கு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் சமீபத்தில் நிறைய விதமான பேர் வந்து இந்த ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பார்ப்பீங்க. ஸோ ஆப்பிள் ஃபோன், லேப்டாப்பு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எது இந்த ஆப்பிளுக்கும் மற்ற விதமான பிராண்டுக்கும் என்ன வித்தியாசப்படுத்துது? நீங்கள் ஆப்பிள் ஃபோனை கீழே போட்டாலும் அதுவும் உடைய தான் போகுது, மற்ற மொபைலும் கீழே போட்டால் உடைய தான் போகுது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன் மக்கள் அதை தேடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் யாரும் திருட முடியாது, நம்மளோட டேட்டாஸும் யாரும் வந்து எடுக்க முடியாது. அதுதான் வந்து முக்கியமான விஷயமா அந்த ஆப்பிளில் சொல்கிறாங்க. அந்த ஆப்பிள் ஃபோனை நீங்கள் தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எரிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எரிஞ்சு போயிடலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுடைய சாஃப்ட்வேர், உங்களுடைய பர்சனல் டேட்டாவை யாரும் திருட முடியாது. இதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ ரேட்டு. ஸோ கவனித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஏமாற்றம் வந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன இருக்குது, இதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு ஆப்பிள் இல்லாமல் அதை விட மட்டமான சாஃப்ட்வேர்லாம் மனசில் வச்சுருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்ந்து போய் மற்ற விஷயங்களை செய்கிறது. ஸோ நிறைய விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் போகிறதுக்கு அது ஒரு காரணம். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய சாஃப்ட்வேரை நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஆமாம், உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். என்னங்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிப்போம். நான் பெரிய நம்பிக்கை ஆடலாம் கிடையாதுங்க, நான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்க்குற மேலே பாருங்கள். உங்கள் வீடியோ வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ஃபேன் கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ சீலிங்கில் ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கும். எந்த நம்பிக்கையில் நீங்கள் உட்காந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஃபேன் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கை? வெறும் 12 ரூபா தாங்க அந்த போல்டு மேலே இருக்க நம்பிக்கையில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபேனோடைய உச்சியில் போய் திரும்பி பாருங்களேன், வெறும் அந்த ஒரு போல்டு தான் இருக்கும். நீங்கள் 5ல் வச்சாலும் சரி, 3ல் வச்சாலும் சரி, அவ்வளோ ஸ்பீடு சுற்றினாலும் அந்த ஒரே ஒரு போல்டு தான் அந்த ஃபேனோடைய வெயிட்டை தாங்கிட்டு இருக்கு. அந்த ஃபேன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் உட்காரல, அந்த போல்டு மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. நம்மளோட நம்பிக்கை என்னது? சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம மறந்து
அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம நம்பிக்கைப்படுறது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நமக்கு நடக்கவே நடக்காது, நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காதுன்னு ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குது தெரியுமா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளை இங்கேயே வச்சுருக்கு வெளியே வர முடியாத பண்ணுது. நீ இந்த பள்ளத்தில் இருக்கணும், இந்த பள்ளத்திலேயே வாழ்க்கையை ஓட்டணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலையை செய்யணும், கடைசி வரைக்கும் கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டணும், அதற்காக மட்டுமே நீங்கள் உருவாக்கப்படவில்லை, அதற்காக மட்டுமே கடவுள் உங்களுக்கு படைக்கவில்லை. நீங்கள் என்னதான் நம்பிக்கையை வந்து ஃபேன் போல்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா பைக்கோட பிரேக்கில் வச்சுருப்பாங்க. பைக்கோட பிரேக் எடுத்துகிட்டு போனால் சாதாரண அதுவும் ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 5 ரூபா ஒரு போல்டில் தாங்க உங்கள் வண்டியோட பிரேக்கே இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் தாங்கிட்டு இருக்கு. இதை கவனிக்குங்க. உங்களோட நம்பிக்கை சின்னதாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கிறது தான் விஷயம். ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்களை எதிர்காலத்தை நீங்கள் கணிக்கணும். உங்கள் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் இதை தாண்டி போக முடியும். கடவுள் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. கடவுள் எனக்காக உதவி செய்ய எப்பவுமே காத்துட்ருக்காரு. கடவுள் எப்படி உங்களை பார்க்குறாருன்னா, இவனால் எல்லாம் முடியும், ஏன்னா நான் இவனை படைச்சிருக்கேன், நான் கடவுள் என்பதனால என்னுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அவர் நம்புகிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷங்களை நம்பிட்டு இருக்கோம். அதாவது மனுஷங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்புறோமே தவிர நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ண வர மறந்துடுறோம். ஸோ மனுஷன் நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ணல, கடவுள் தான் நம்மளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாருன்னா கடவுளுக்குள்ளே என்ன இருக்கோ அது நமக்குள்ளேயே தான் இருக்குது, உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. கடவுளுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ளேயே இருக்குது, கடவுளுக்குள்ளே ஆற்றல் உங்களிடம் இருக்குது. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கடவுளுடைய ஆற்றல் இருந்துச்சுன்னா கடவுள் அப்படி விட மாட்டார். அதனால் நீங்கள் ஒரு ஈர்ப்பு சக்தியாக மாறணும். கடவுள் எனக்குள்ளே இருக்கிறார், கடவுள் எனக்காக நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாருன்ட்டு நீங்கள் நம்பணும். அதை இப்படி நம்பும்போது தான் அந்த ஈர்ப்பு சக்தி வேலை செய்யும். நீங்கள் தேவைப்பட்டால் கேட்குறதுக்கும் அல்லது தேவைப்பட்ட விஷயத்தை கடவுள் கொடுக்கறதுக்கும் ஒரு ஏடிஎம் மிஷின் போல் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏடிஎம் மிஷின் கிடையாது. இந்த உலகமே உன்னோடைய தான், நீ ஈர்த்து கொள்ள வேண்டும், நீ ஒரு கந்தகமாக செயல்பட வேண்டும் தான் கடவுள் விரும்புகிறாரு. இவ்வளோ மூச்சு விடாமல் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய புத்தகங்கள் தான் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்த மறந்துட்டு இல்லையா? நீங்கள் ஒரு சேலரி பர்சனாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இபிஎஃப் உங்கள் ஆஃபீஸில் பிடிக்கதா இருந்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இபிஎஃப்பை நீங்கள் எடுக்க முடியும், விட்ராவல் பண்ண முடியும். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, எவ்ரி மந்த்து கூட எடுக்க முடியும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுதுங்க, யாரோ ஒருத்தர் பணம் கேட்டார் கொடுக்க முடியல, இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் இந்த விஷயம் இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இபிஎஃப்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை எல்ஐசி போட்டிருந்தீங்கன்னா எல்ஐசிலேருந்து 40% நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கான லோன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எந்த விதமான வட்டி இல்லாமல் அழகாக ஈஸியாக கட்டிட்டு வர முடியும். ஸோ இதில் எந்த விதமான ஆப்ஷன்ஸும் எனக்கு இல்லைங்க, நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயினிங்கன்னா நோ ப்ராப்ளம், அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முதல்ல நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். நீங்கள் உங்களை நம்பும் பொழுது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், நான் சொல்லாத ஒரு ஆப்ஷன் கூட திடீர்னு உருவாகி வந்து முன்னாடி நிற்கும். ஓஹோ, இது இங்கே தானே இருக்குது, இது கூட எனக்கு தெரியலேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய நிறைய விதமான வழியும் கண் மூடப்பட்டிருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நம்புங்க, ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்துங்க. கடவுளோட ஆற்றல் என்னோட இருக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு நடக்க போகுது. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் நான் நினச்சி சிரிப்பேன். அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை மாறப்படுது நீ நம்பினாதான் இந்த சூழ்நிலை உங்களை விட்டு போகும். அதனால் ஏதோ பெரிய லெக்சர் கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய பேருக்கு இது தேவைப்படுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.